இது வரைக்கும் நம்ம 5 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 6th கொஷின். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 2024 நடந்த குரூப் 4 கொஷின் பேப்பர் இது. கொஷின் 1லேருந்து பார்க்கலாமா? வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். மற்றதெல்லாம் பாருங்கள். வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், வந்துங்கிறது வினையெச்சம், வந்தவர்ங்கிறது வினையாளனையும் பெயர். அடுத்த கொஷின். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் இழுவாய் தொடர். கொஷின் பேப்பரை பார்த்த உடனே ஓடிடக்கூடாது. தயவு செய்து வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஒரு அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். ஒரு அடியுள் 1 3 4 1 3 4னாவே மேற்கதுவாய். அப்போ மேற்கதுவாய் எதுகை. இப்போ கூலை எதுகை அப்படின்னா 1 2 3. கீழ்கதுவாய் எதுகைனா 1 2 4. ஒருவு அப்படின்னா 1 4. ஓகேங்களா? அடுத்த கொஷினுக்கு போகலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் மேற்கதுவாய் 1 3 4. அடுத்த கொஷின். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். இதோட இது 2 கொஷின் பேப்பரில் போன குரூப் 4லேயும் இந்த கொஷின் தான் கொடுத்துருந்தாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இந்த கொஷின்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஷின். மோனை சொல்லி கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ. மோனை சொல்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள். எது ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது? பண்ணோடு கண்ணோடு இது மாதிரி இருக்குது, இது வராது. பண் வந்தாயோ இது மாதிரி இருக்குது, வராது. நந்தவனம் நற்றமிழ் இதுதான் முதல் எழுத்து சேமாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமை இன்மை. ஓகேங்களா? இப்போ பயனற்ற செயல்னா என்ன வரும்? விழலுக்கு இறைத்த நீர் போல. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இன்னும் வேறு மீதி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். செந்தமிழ். இலக்கண குறிப்பு. செந்தமிழ்னா பண்பு தொகை. செம்மை கூட்டல் தமிழ். ஒரு விஷயத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. செந்தமிழ்ங்கிறது பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். ஓகே. 10 கொஷின் பார்த்துட்டோம். இன்னும் 10 கொஷின் பார்க்கலாம் வாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். கடைசியாக வார் வரும். ஒழுகுவார். ஓகே. அடுத்த கொஷின். மரகுப்பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். போட்டனர்னு வரக்கூடாது, கூரை வேந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பலோசை, தொல்லலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. ஓங்கலோசை தான் பொருந்தாதது. எதிர்ச்சொல்லை அறிதல். ஊக்கம், சோர்வு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷினில் கேட்டாங்க. ஊக்கம்னா சோர்வு, ஊக்கம்னா சோர்வு. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் ப்ளஸ் உழைப்பு. ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்பாடலில் பயின்றுள்ள மோனை. மோனைனா என்னன்னு சொன்னோம்? முதல் எழுத்து. ஓகே. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிறத நம்பர் போட்டுக்கலாம். இணைனா 1, 2. ஒருவுனா 1, 4. பொழிப்பு அப்படின்னா 1, 3. கூழைனா 1, 2, 3. ஓகேவா? இப்போது இந்த ஆப்ஷனில் பார்க்கலாம். 1 2 3 4 5 5 சீர் இருக்குது. இதில் எதுவும் ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது? படமாடா பகவருக்கு 1ம் 3யும் தான் சேமாக இருக்குது. 1ம் 3யும் இருக்கிறது இங்கே பொழிப்பு மோனை. அப்போது ஆன்சர் பொழிப்பு மோனை. ஓகே. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். ஓகே. அடுத்த கொஷின். இமிலிசை. இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. இமிலிசைனா வினைத்தொகை. இமில் ப்ளஸ் இசை அப்படின்னு எழுதலாம்.
இமிழ் ப்ளஸ் இசை, முக்காலத்தையும் உணர்த்தணும். இமிழ்கின்ற இசை, இமிழ்ந்த இசை, இமிழும் இசை. ஸோ ஆன்சர் விலைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள்ங்கிறது பொருளாகு பெயர். பயனில்லாத கலநிறத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழக்கில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சும் மரம் பழுத்தற்று. தற்றுன்னு வந்திருக்கு. தற்று, அற்று, போல அந்த மாதிரி ஓம வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாவே ஓமையணி. ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணி. ஓகேங்களா. ஓம உருபு மறைந்து வந்துச்சுன்னா என்னது? எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகே. அடுத்த கொஷின். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். சில பாடல்களை அப்படின்னா ஜியு போப். ஓகே. எந்திர ஊர்தி. ஓகே. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தினா புறநானூறு. எந்திர ஊர்தி அப்படின்னு வந்துச்சுனாவே அது சீவக சிந்தாமணி. ஓகே. அடுத்த கொஷின். புறநானூறு இந்நூலை 400 songs of war and wisdom, an anthology of poems from classical தமிழ் புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேங்களா. 3 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநானூரில் சில பாடல்களைனா ஜியு போப், இந்த 400 சாங்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேவா. அடுத்த கொஷின். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். ஓகே. தேம்பாவணியை எழுதினவங்க வீரமாமுனிவர். அவருடைய ஆசிரியர் சுப்ரதீப கவிராயர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுப்ரதீப கவிராயர். அடுத்த கொஷின். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு. போர்க்கால சிறப்புனாவே சோழ நாடு. அடுத்த கொஷின். சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தே புலனென மொழி புலனுணர்ந்தோரே. கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. ஓகே. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. சந்து, வாயில், தூது. ஓகே. அடுத்த கொஷின். பாருங்கள். இது பல்லு, இது தூது. ஓகே. சங்க இலக்கியங்களுள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம், குடக்கூத்து. கரகாட்டம்னா என்னது? குடக்கூத்து. அடுத்த கொஷின். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். யோக சமாதினாவே திருமூலர். அடுத்து. வெட்ட வெளியே கடவுளாக வெளிப்படுபவர் கடுவெளி சித்தர். இதிலே நமக்கு அந்த வேர்ட்லேயே நமக்கு இருக்குது வெளின்னு. ஸோ கடுவெளி சித்தர். அடுத்த கொஷின். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவேசா. புலமை பெருங்கடல்னா உவே சுவாமிநாதர். அடுத்த கொஷின். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. காந்தியோடைய பேச்சை மொழிபெயர்த்தவர் திருவிகா. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னவங்க நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்த கொஷின். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றும் நம்ம இது மூணுமே ஒரே ஒரு நெல்லியை தான் குடிக்குது. நாம் இவை மூன்றுங்கிறது தான் ஆப்ஷன். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழ் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்
ப சிங்காரம். தினத்தந்தி ப சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. 2 கொஷின் திருவிக்காலே வந்திருக்கு. ஒன்று காந்தியடிகளின் பேச்சை மொழிபெயர்த்தவர், ஓகேவா, திருவிகா. இன்னொரு கொஷின்னு இப்போ நம்ம பார்த்தது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல்னு சொன்னவங்க திருவிகா, ஓகேவா. அடுத்த கொஷின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்காக பெயர் செய்திப்படம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கென பெயர் செய்திப்படம். அதை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை ரொம்ப சாரி, எதுவும் இப்போ ரொம்ப ரோல் ஆகுது, ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். திருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. திருக்கூத்துனா நா. முத்துசாமி. இதோட 2 கொஷின் பார்த்துருக்கோம் நா. முத்துசாமிக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கொஷின் பார்த்தோம், இங்கே இருக்க பாருங்கள். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளுங்கிறதும் நா. முத்துசாமி. அண்ட் இப்போ பார்த்த ஒரு கொஷின், திருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி, ஓகேவா. இது திருக்கூத்து, அது நாடகக்கலை, ஓகேவா. நாடகக்கலை திருக்கூத்து. அடுத்த கொஷின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பரான் தானியங்கி பண இயந்திரம் ATM. மைக்கேல் ஆட்ரிட்ஜ் இணைய வணிகம். அப்போ 1, 3, 4, 2 ஆப்ஷன் A, ஓகேவா. அடுத்த கொஷின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் CY தாமோதரனார். அடுத்த கொஷின், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 1. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறியவர் மாப்போசி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு தப்பு, செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. கூற்று 2 சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமனார். இவர் எழுதிய இன்னொரு நூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், தேவநேயம், பாவாணர் வரலாறு, தனித்தமிழ் இயக்கம். இதெல்லாமே இவர் எழுதினது தான், ஓகேங்களா. தமிழிசை இயக்கம், இது எல்லாமே இவர் எழுதின நூல், ஓகேங்களா. அடுத்து, ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசசிம்மேச்சுரம் கோயில். கொந்தி தென்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்த கொஷின், அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு வரைக. உருவகம். மணக்குரங்குனா உருவகம், ஓகே. அடுத்து, பொருந்த சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. இது எல்லாமே கடலை குறிக்குது. கடல், பறவை, ஆறு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் D. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வரும் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், பிறவினை சொற்களை கண்டறிக. வித்து, பித்துன்னு வந்துச்சுனாவே அது பிறவினை. வருவித்தான், திருத்தினான், இன்னொருத்தவங்களுக்காக செய்கிற மாதிரி, ஓகேங்களா. அடுத்த கொஷின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள், செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டினாள், செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல்.
வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? இதுதான கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், அகரவரிசைப்படுத்துக. இதோட 2வது அகரவரிசைப்படுத்துக. ஓகேவா? கேழ்வர், சாவகர், நசை, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. ஓகே. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் தந்தவர். ஓகே. அடுத்த கொஷின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள்ங்கிறதுக்கான வேர்ச்சொல் செல். ஓகே. அடுத்த கொஷின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். கருப்பம், சுற்று, சபதம். ஓகேங்களா? அடுத்து, பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல். இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். இதில் பாருங்கள், மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் அமங்கலம். ஸோ அப்போ இது தான் தப்பு. 1 சரி, 3 சரி. இப்போ ஆப்ஷன் பி. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை. ஓகேங்களா? கலிப்பாக்குரியது துள்ளலோசை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. முல்லைப்பாட்டு, நப்பூதனார். முல்லைப்பாட்டில் எத்தனை அடிகள் இருக்குது? 103 அடிகள். இதிலிருந்து தான் அந்த நனந்தலை உலகம்ங்கிற கொஷின் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து, காசி காண்டம். காசி காண்டம்னாவே அதிவீர ராம பாண்டியர். ஓகே. அடுத்து, அதிவீர ராம பாண்டியர். ஓகே. அடுத்த கொஷின், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். எல்லாமே ஐப்படத்துக்கு போயிட்டாங்க இந்த கொஷினை பார்த்த உடனே. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி. இந்த கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. இதோட 2-3 கொஷின் பேப்பரில் இதை பார்த்துட்டோம். அடுத்து, மணிமொழி கோவை. அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதில் பாருங்களேன், இங்கே மணிங்கிறதுக்கு மணின்னு இருக்குது, மொழிங்கிறதுக்கு மொழி இருக்குது, கோவைங்கிறதுக்கு இது இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. 18 என்றால் என்ன? இதெல்லாம் சூப்பர் கொஷின். 18. இனியவை 40. பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். இப்போ ஒரு சின்னதாக கொஷின் கேட்டு பார்ப்போமா? முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? நப்பூதனார். ஓகே. ஓகே. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடிகளில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள். பூவையும்னா நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். இது எது சார்ந்து இருக்குது? கம்பராமாயணத்தை சார்ந்து இருக்குது. ஓகேங்களா? பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். அடுத்த பொறுத்துக. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இதோட 2 கொஷினில் பார்க்குறோம். இதே கொஷின் பேப்பரில் 2வது கொஷினாக பார்க்குறோம். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது. மூவருக்கும் அப்படின்னாவே சிலப்பதிகாரம் தான். ஓகேங்களா? அடுத்த கொஷின், ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். அடுத்த கொஷின், பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. ஓகே. அடுத்த கொஷின், வாலிங்கே நீண்டெழுந்த வல்லுலகிறங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கவிகால மேகம். இவருடைய இயற்பெயர் வரதன். சரியானதை கண்டறிய. மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சபதம். கரெக்டு.
நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. கரெக்டு. மனோன்மணியத்தில் இருக்க பாடல்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எளிய நடையில் வெண்பாமால் அமைந்தது. இல்லை, இது தப்பு. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது கரெக்டு. அப்போ 1, 2, 4 சரி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம்னா நம்மாழ்வார். ஓகே ஓகே மறுபடியும் ஒரு குட்டி ரிவிஷன். ஒட்டக்கூத்தர் எழுதியது யார்? ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல் என்ன? உத்தரகாண்டம். ஓகே, அடுத்த கொஷின். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். தமிழ்மொழி பெருங்காவலர் தேவநேய பாவாணர். அகரை முதலி திட்ட இயக்குனரும் இவர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ் மொழியில் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவரும் இவர் தான். ஓகேங்களா. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். ஓகே, இப்பயும் ஒரு குட்டி ரிவிஷன். காந்தியடிகள் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் பெயர்ச்ச மொழிபெயர்த்தவர் யார்? திருவிகா. ஓகே. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்தல் செம்மல்னு சொன்னது யார்? திருவிகா. ஓகே, சூப்பர். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. சுரதா யார்? சுப்புரத்தினதாசன். ஓகேங்களா. அடுத்து, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். நீயேன்னு வந்துச்சுனாவே பாரதிதாசன். இதை க்ளூவாக வச்சுக்கோங்க. க்ளூ நீயேனாவே பாரதிதாசன். ஓகே. அதே மாதிரி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசு ஃபஸ்ட்டு வாங்கினது உவமை கவிஞர் சுரதா. ஏன் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தானே சொல்கிறோம். அந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். அவருடைய பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் பேரை மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் அவருக்கு பாவேந்தருடைய நினைவு பரிசை ஃபஸ்ட்டு பெற்றவங்க இவங்க தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதனால தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரல. அதை வச்சு நம்ம க்ளூவாக ஒரு வேர்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஷின். திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் அண்ட் அவரது பட்டத்தரிசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடிகள். நான்லாம் 6 அடின்னு போட்டு வச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? அடுத்த கொஷின். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷரபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். இதிலே ஆரம்பம்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தொடக்கம் வச்சுக்கலாம். சேதாள பத்திரம் தாழை மாடல். அப்போது ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஷின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தமிழறிஞர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பற்றி 2 கொஷின் பார்த்துட்டோம். ஒன்று இது, இன்னொரு கொஷின் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். தமிழ் பெருங்காவலர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகே. தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, அதுவும் தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் வறுமையும் உண்டு. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. உணர்ச்சினாவே கவிதை. அடுத்து, மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுவர். இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா. ஓகே. செய்யும் தொழிலை தெய்வம்னு சொன்னது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து, தவறான தொடரை தேர்ந்தெடுக. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம். கரெக்டு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் இல்லை, திருவனந்தபுரம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். கரெக்டு. இது எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதோடு நம்ம குரூப் 4 இருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டோம். ப்ளீஸ் வீடியோ நல்லா பாருங்கள் இன்னொரு டைம் கூட. ஸோ அவ்வளோதான்.
இனிமே குரூப் 2 குரூப் 4 கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். இன்னும் 4 கொஷின் பார்க்கலாம். அதுலேருந்து அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.